Students, good evening to all. Last class continue நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம். நம்ம முன்னால் வந்து டைகாட் ரூட் மோனோகாட் ரூட் பார்த்தோம். இப்போ டைகாட் ஸ்டெம்பை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைகாட் ரூட்டையோ இல்லை மோனோகாட் ரூட்டையோ கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய டிஷ்யூ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சராக பார்த்தோம். அதே மாதிரி இப்போ அதே தாவரத்தோடைய ஸ்டெம்மை கட் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து டைகாட் ஸ்டெம். அது டைகாட்டில் நம்ம என்ன பிளான் எடுத்துக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம். பாருங்கள், த ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் டைகாட் ஸ்டெம். ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன்னா இப்போ வந்து நம்ம டைகாட் ஸ்டெம்மை கட் பண்ண போகிறோம். ஷோஸ் த ஃபாலோயிங் பிளான் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் டிஷ்யூஸ் ஃப்ரம் பெரிபெரி டு த சென்டர். பெரிபெரி டூனா வெளியிலிருந்து அந்த ஸ்டெம்பை கட் பண்ணி வெளியிலிருந்து உட்பக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எபிடமிஸ். இப்போ ரூட்டில் நம்ம எப்படி வந்து புறத்தோல் வெளிப்புறத்தோல் இருந்துச்சோ அது மாதிரி ஸ்டெம்லேயும் வெளியில் ஒரு தோல் இருக்கும், வெளிப்புறத்தோல் இருக்கும். அதுதான் வந்து இன்னர் டிஷ்யூகளை வந்து ப்ரொடக்ட் பண்ணக்கூடியது, மூடி பாதுகாக்கக்கூடிய டிஷ்யூ. அதை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்களேன், எபிடமிஸ் சொல்லக்கூடிய வந்து இட் இஸ் ப்ரொடக்டிவ் இன் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபார்ம்ஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஸ்டெம். அப்போ இது எபிடமிஸ் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் இன் ஃபங்க்ஷன், பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. அண்ட் ஃபார்ம் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்டெம்னா ஸ்டெம்பை சூழ்ந்து வெளியில் காணப்படக்கூடிய ஒரு லேயர், ஸ்டெம்பை சூழ்ந்து வெளியில் காணக்கூடிய ஒரு தோல். இட் இஸ் ஏ சிங்கிள் லேயர் ஆஃப் பேனிமாட்டஸ் ரெக்டாங்குலர் செல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பேனிமா செல்ஸ் தான். ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் செல்ஸாக இருக்கும். ரெக்டாங்குலர்னா அவங்க செவ்வக வடிவத்தில் காணப்படும். இந்த மாதிரி எப்படின்னா இதுதான் ஸ்டெம்னு. இந்த ஸ்டெம்மில் வந்து செல்ஸ் வந்து வெளிப்புற தோல் வந்து இப்படி ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸ்டெம்பை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஸ் இருக்கும். இதை தான் சொல்லுவாங்க ஸ்டெம்ஸ். ஓகேங்களா? ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும் செல்ஸ். அதுவும் வந்து சிங்கிள் லேயராக பேனிமா செல்ஸ் தான். சிங்கிள் லேயராக பேனிமா செல்ஸ் சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டொமேட்டா, கியூட்டிகல்லாம் பார்ப்போம். த செல்ஸ் ஆர் கம்பேக்ட்லி அரேஞ்சு வித்தவுட் இன்ட்ரசெல்லர் ஸ்பேஸ். இதில் வந்து இன்ட்ரசெல்லர் ஸ்பேஸே இருக்காது. ஏன்னா ஒரு சிங்கிள் லேயரில் பேனிமா செல்ஸ் வந்து நெருக்கமாக அப்படியே சுற்றி அமைஞ்சிருக்கும். அதுதான் அவுட்டர் லேயர். இந்த அவுட்டர் வால்ஸ் ஆஃப் எபிடமல் செல்ஸ் ஹேவ் ஏ லேயர் கால்டு கியூட்டிக்கல். அந்த எபிடமிஸ்க்கு மேலே எபிடமல் லேயருக்கு பாருங்க, அதுக்கு மேலே ஒரு லேயர் காணப்படுறாங்க. அப்போ எபிடமல் லேயர்னா இதுதான் எபிடமல் லேயர், இதுக்கு மேலே ஒரு லேயர் காணப்படும் சொல்கிறாங்க. அந்த லேயர் தான் கியூட்டிக்கல். அதுக்கு பேர் தான் வந்து கியூட்டிக்கல்னு சொல்லக்கூடிய லேயர். ஓகேங்களா? அப்போ ஒரு புறத்தோல் இருக்கு, அந்த புறத்தோலுக்கு மேலே ஒரு லேயர் காணப்படுது, அதுக்கு பேர் தான் இந்த கியூட்டிக்கல் சொல்லக்கூடிய லேயர். இந்த கியூட்டிக்கல் சிக்ஸ் பாருங்க டிரான்ஸ்பிரேஷன். இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நீராவி போக்கிற்கு பயன்படுது. அதாவது டிரான்ஸ்பிரேஷன். ஓகேங்களா? அதாவது நீராவி போக்கை கட்டுப்படுத்த பயன்படுத்த சொல்கிறாங்க. அது போல இந்த கியூட்டிக்கல் இஸ் த மேடப் ஆஃப், கியூட்டிக்கல் வந்து இஸ் மேடப் ஆஃப் வேக்சி சப்ஸ்டன்ஸ். வேக்சின்னா இந்த மெழுகு போன்ற பொருளால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா கியூட்டினால் ஆனது, உருவாக்கப்பட்டது தான் அந்த கியூட்டிக்கல் சொல்லக்கூடிய லேயர். ஸ்டொமேட்டா மே பி ப்ரெசன்ட் ஹியர் அண்ட் தியர். அது அங்கு ஒன்றுமாக இங்கு ஒன்றுமாக நிறைய ஸ்டொமேட்டா இருக்கும். அந்த புறத்தோலில் வந்து ஸ்டொமேட்டா காணப்படுது, அங்கு இங்குமாக. அதான் ஹியர் அண்டு தியர் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஹியர் அண்டு தியர்னா இங்கு அங்குமாக காணப்படும். த லார்ஜ் நம்பர் ஆஃப் மல்டிசெல்லர் ஹேர்ஸ். இதில் வந்து மல்டிசெல்லர் ஹேர்ஸ் ஆன் த எபிடமிஸ். இதில் வந்து அவுட்டர் லேயர் காணப்படும். இந்த பாருங்கள், அவுட்டர் லேயர்லேருந்து ஒரு ஹேர் காணப்படுதுன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து அவுட்டர் எபிடமல் ஹேர்னு பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி மல்டி செல்லர். ஓகேங்களா? இதுதான் மல்டி செல்லர் ஹேர் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது நம்ம ஹெட்டிங் பார்க்கணும்னா ஹார்டெக்ஸ் பார்க்க போகிறீங்க. ஹார்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டெக்ஸ் லைஸ் பிலோ த எபிடமிஸ். இது எங்கே இருக்குன்னா எபிடமிஸ்க்கு இருக்கக்கூடிய லேயர் தான் ஹார்டெக்ஸ். ஓகேங்களா? இந்த ஹார்டெக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியேட்டடு இன்டு 3 ஜோன். டைகாட் ஸ்டெம்பில் வந்து ஹார்டெக்ஸ் வந்து 3 ஜோனாக இருக்குன்றாங்க. எபிடமிஸ் கீழே ஒரு லேயர் காணப்படுது, அதுக்கு பேர் ஹார்டெக்ஸு. அந்த ஹார்டெக்ஸ் வந்து 3 ஜோனே உள்ளதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பிலோ த எபிடமிஸ் தேர் ஆர் ஃபியூ லேயர் ஆஃப் கோலனைமா செல்ஸ். எபிடமிஸ் கீழே, அந்த எபிடமிஸ் லேயர் கீழே ஒரு ஃபியூ லேயரில் கோலனைமா செல்லாக காணப்படும், அதுக்கு பேர் ஹைப்போடெர்மிஸ். ஹார்டெக்ஸில் ஒரு பார்ட்டு தான் ஹைப்போடெர்மிஸ். அதாவது ஹார்டெக்ஸ் சொல்லக்கூடியது 3 லேயர் இருக்குது. அதில் ஃபஸ்ட் லேயர் வந்து ஹைப்போடெர்மிஸ், அது கோலனைமா செல்லால் ஆனது. அந்த ஹைப்போடெர்மிஸ் வந்து எபிடமிஸ் கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபியூ லேயரான கோலனைமா செல்லால் இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் கிவ் த மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டெம்.
அப்போ இந்த கோலங்கை எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம்முக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, வலிமையை கொடுக்குறாங்க. தி செல்ஸ் ஆர் லிவிங் அண்ட் திக்கன் அட் த கார்னர்ஸ். இதில் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள செல் சொல்கிறாங்க. லிவிங் செல்னா உயிர் செல். திக்கன்னா என்னுடைய அந்த செல்லுடைய கார்னர் வந்து திக்கா, அதாவது தடிமனாக காணப்படும் சொல்லுவாங்க, தடிமனாக இருக்கும். அடுத்து பாருங்க, அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னர், அதுக்கு அடுத்தது ஹைபோடெர்மிஸ் கீழே இன்னர் டு த ஹைபோடெர்மிஸ் ஃபியூ லேயர் ஆஃப் கோலங்கை செல்ஸ் காணப்படும். அதாவது 3 லேயர் சொன்னாங்களே, கார்டெக்ஸ் 3 லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் ஹைபோடெர்மிஸ், ஹைபோடெர்மிஸ்க்கு அடுத்து அடுத்த லேயரில் வந்து ஃபியூ லேயரில் கோலங்கை செல்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் இந்த கான்ஸ்பிகஸ் இன்டர்செல்லர் ஸ்பேஸ், இதில் செல்ஸ் இருக்குன்றாங்க. த ரீஜியன் பெர்ஃபார்ம் போட்டோசிந்தசிஸ். அப்போ இந்த குளோரன்கைம செல்ஸ் எதுக்கு பயன்படுதுன்னா அதில் நிறைய குளோரோஃபில் இருக்கிறனால ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுதுன்னு சொல்கிறாங்க. இன் சம் ரெசின் டெக்ஸ் காணப்படுறாங்க. ஆல்சோ அகர் ஹியர். அந்த குளோரன்கைம செல்ஸ் கூட ரெசின் டெக்ட்னா பிசின் வருவாங்க. இந்த மழை காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மரங்களில் பிசின் ஒழிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பிசின் அங்கே இருக்குது. அந்த டெக்ஸ், அந்த டெக்ஸ்னால் என்ன, ஒரு கிளாண்டு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அது இருக்குங்க. த தேர்ட் ஜோன் இஸ் மேடப் ஆஃப் பேனல்ஸ். 3வது ஜோன் பேரன்கைமா செல்லால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஜோன் வந்து கோலங்கைமா, செகண்ட் ஜோன் வந்து குளோரன்கைமா, தேர்டு ஜோன் வந்து பேரன்கைமா செல் ஆகுது. இந்த செல்ஸ் எதுக்கு பயன்படுதுன்னா ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல், உணவுப் பொருளை சேமிக்க பயன்படுது. இந்த இன்னர் மோஸ்ட் கார்டெக்ஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயர் தான் எண்டோடெர்மிஸ். அப்போ கார்டெக்ஸ் வந்து 3 லேயர் இருக்குது. அந்த கார்டெக்ஸ் 3 லேயரில் ஃபர்ஸ்ட் லேயர் ஹைபோடெர்மிஸ், அது எதுக்குன்னா பிளான்ட்ஸ்க்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. செகண்ட் லேயர் வந்து கோலங்கைமா செல்லால் ஆனது, அது வந்து குளோரோஃபில் அதிகமாக போட்டோசிந்தசிஸில் ஈடுபடுது. 3வது லேயர் பேரன்கைமா செல்லால் ஆனது, அது உணவை சேமிக்க பயன்படுது. அதுக்கடுத்து கார்டெக்ஸ் அடுத்து இருக்கக்கூடிய லேயர் தான் எண்டோடெர்மிஸ். பாருங்க, த செல்ஸ் ஆஃப் திஸ் லேயர் ஆர் பேரலல் ஷேப்டு. இந்த எண்டோடெர்மிஸ் வந்து எப்படின்னா பேரலல் ஷேப்ல இருக்கும். பேரலல்னா இந்த டின்னு மாதிரி இருக்கும். பெரிய பெரிய இந்த ரேஷன்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணை கேட்டு பாருங்க, மண்ணெண்ணை டின்ஸ் பெரிய டின், அந்த மாதிரி பேரலாக இருக்கும் செல்ஸ், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கம்பேக்ட்லி வித்தவுட் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ். இது வந்து நெருக்கமாக இருக்கும், இடைவெளி காணப்படாது. சின்ஸ் ஸ்டார்ச் கிரெயின் ஆர் அபண்டன்ட் திஸ் செல்ஸ், திஸ் லேயர் நோன் அஸ் ஸ்டார்ச் ஷீத். இதில் வந்து நிறைய ஸ்டார்ச் வந்து சேமிக்கப்படுது. இதில் அந்த எண்டோடெர்மல் லேயரில் அந்த பேரலல் ஷேப்ட் செல்ஸில் வந்து நிறைய ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இதுக்கு பேர் ஸ்டார்ச் ஷீத், அப்படின்னா ஸ்டார்ச் அடுக்கு என்று பெயர். அது காணப்படுறாங்க. இது ஒரு 2 மார்க் கேட்கலாம். அடுத்து பாருங்க, அடுத்து திஸ் லேயர் இஸ் என்னது மார்பாலஜிக்கலி ஹோமோலோகஸ் அண்ட் எண்டோடெர்மிஸ் ஃபவுண்ட் இன் த ரூட். இதே இந்த எண்டோடெர்மிஸ் எங்கன்னா இங்கே காணப்படுற மாதிரி ரூட்லையும் காணப்படும். இட் பாருங்க, இன் மோஸ்ட் ஆஃப் த டைகாட் ஸ்டெம்ஸ் எண்டோடெர்மிஸ் இஸ் காஸ்பெரன் டிப்ஸ் நாட் டெவலப்டு. அப்போ எண்டோடெர்மிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டில் வந்து கண்டிப்பாக காஸ்பெரன் டிப்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காஸ்பெரன் டிப்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க, நாட் டெவலப் ஆகலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த ஹெட்டிங் பாருங்கள். அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல். அது வந்து டைகாட் ஸ்டெம்லேயே ஸ்டீல் பாருங்கள். இந்த ஸ்டீல் பார்த்தீங்கன்னா த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்டெம். இந்த ஸ்டீல் வந்து ஒரு ஸ்டெம்போடைய நடுப்பகுதி தான் இந்த ஸ்டீல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஃப் த எண்டோடெர்மிஸ் நோன் அஸ் ஸ்டீல். இட் கன்சிஸ்ட் ஆஃப், இந்த ஸ்டீல் என்னென்ன பார்ட் இருக்குன்னா பெரிசைக்கிள்ன்ற பார்ட் இருக்குது, வாஸ்குலர் பண்டல்ஸ் இருக்குது, அண்ட் பித் இருக்குது. டைகாட் ஸ்டெம் வாஸ்குலர் பண்டல்ஸ் அரேஞ்ச் இன் ரிங் ஷேப். டைகாட் ஸ்டெம்மில் வந்து எப்பொழுதுமே வாஸ்குலர் பண்டல் வந்து ரவுண்டாக சுற்றி காணப்படும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இதில் வந்து இது வளையம் மாதிரி காணப்படும். அவை ரவுண்டாக காணப்படுறதுனால இதுக்கு பேர் யூ ஸ்டீல் என்று பேர். இது 2 மார்க் கொஸ்டின், முக்கியமான 2 மார்க், பப்ளிக் 2 மார்க். அப்போ வாஸ்குலர் இதில் இருந்து இங்கே வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் யூ ஸ்டீல்னு கேட்பாங்க. வாஸ்குலர் பண்டல், அதாவது சாரி இங்கே கிடையாது, இங்கே இருக்குது இன் டைகாட். இந்த டைகாட் இருக்குது, இதை அழைச்சிருக்க வேணாம். A digat stem vascular bundle are arranged in ring around the pith சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிசைக்கிள். பெரிசைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிசைக்கிள் இஸ் த லேயர் பாருங்க, லேயர் ஆஃப் செல்ஸ் தட் அகர் between the endodermis and vascular bundles. இந்த பெரிசைக்கிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் பண்டலுக்கு எண்டோடெர்மிஸ்க்கு இடையில காணப்படக்கூடிய ஒரு லேயர் தான் பெரிசைக்கிள். இட் இஸ் த ஸ்டெம் ஆஃப் சன்ஃப்ளவர். சன்ஃப்ளவர்னா Chiliathus. Sunflower scientific name is Chiliathus. A few layers of squamous cells occur in the patches outside phloem each vascular bundle. ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டலையும் வந்து ஒரு பேஜ் மாதிரி இந்த ஸ்குவாமஸ் செல்ஸ் காணப்படும். அதனால இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்டல் கேப் என்று பேர். அதனால என்ன சொல்லலாம், பண்டல் கேப் சொல்லலாம், அல்லது ஹார்ட் பாஸ் சொல்லுவாங்க. இது 2 மார்க் கேட்பாங்க.
வாட் இஸ் கார்ட் ஃபஸ்ட்டு கேட்டாங்கன்னா டைகாட் ஸ்டெம்பில் புரோயத்துக்கு மேலே ஒரு பேஜ் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் மசில்ஸ் காணப்பட்டால் அதுக்கு பண்டல் கேப் அல்லது கார்பஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால இதையும் நீங்கள் படிப்பீங்க. The bundle caps and the panel muscles between them consist of pericycle in the stem sunflower. இந்த bundle caps வந்து அடுத்த பேனல் மசில்ஸில் உருவாக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பெட்வீன் இந்த கன்சிஸ்ட் ஆஃப் பெரிசைக்கிள். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் வாஸ்குலர் பண்டல்ஸ். நெக்ஸ்ட் கேட்டிங்க இந்த வாஸ்குலர் பண்டல்ஸ் பார்க்க போகிறீங்க. இப்போ வாஸ்குலர் பண்டல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் சைலம் அண்டு ப்ளோயம். பாருங்கள் சைலம் ப்ளோயம் அண்டு கேமியம். இப்போ கேமியம் சேர்ந்துருக்கு இல்லைங்களா. அப்போ வாஸ்குலர் பண்டலில் வந்து சைலம் ப்ளோயம் கேமியம் இது 3 இருக்கிறதா வாஸ்குலர் பண்டல். சைலம் அண்டு ப்ளோயம் இன் த ஸ்டெம் அகன் டுகெதர் ஃப்ரம் த வாஸ்குலர் பண்டல்ஸ். சைலம் ப்ளோயம் சேர்ந்துருந்தால் அதுக்கு பேர் தான் வாஸ்குலர் பண்டல். வாஸ்குலர் பண்டல் வந்து டைகாட் ஸ்டெம்ல வந்து என்ன ஷேப் இருக்குன்னா வெட் ஷேப்ல இருக்குது. வெட்ஸ்னா ஆப்போடியில் காணப்படும். இது ஒரு முக்கியமான ஒன்று கொஸ்டின். டைகாட் ஸ்டெம்போடைய வாஸ்குலர் பண்டலுடைய ஷேப் கேட்டாங்கன்னா அது வெட் ஷேப்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 1 மார்க். They are arranged in form the ring. Each vascular bundle is எல்லா வாஸ்குலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்ஜாயின்டு குலேட்ரல் ஓப்பன் அண்டு என்டார்ச். இதுதான் டைகாட் ஸ்டெம்மின் வாஸ்குலர் பண்டல் அமைப்பு. இது வந்து ஷேப்பு. இது வந்து அமைப்பு எப்படின்னா கன்ஜாயின்னா சைலம் ப்ளோயம் அரேஞ்சு சேம் ரேடியஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா குலேட்ரல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சைலம் ப்ளோயம் அரேஞ்சு சேம் ரேடியஸ். அதில் வந்து சைலம் டுவர்ட்ஸ் த சென்டர் அதுக்கு பேர் குலேட்ரல். ஓகேங்களா. அதே மாதிரி ப்ளோயம் டுவர்ட்ஸ் த பெரிபெரி. ஓப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைலம் ப்ளோயம் அரேஞ்சு இன் பெட்வீனில் வந்து கேம்பியம் இருந்தால் ஓப்பன். இது என்டார்ச் கண்டிஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கேட்டிங் வந்து ஃப்ளோயம். இப்போ ஃப்ளோயம் சைலம் ப்ளோயம்லாம் வாஸ்குலர் பண்டல் இல்லையா. அப்போ ஃப்ளோயம்னு சொல்லிச்சுன்னா அதில் 4 வெசல்ஸ் இருக்கு பாருங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 4 வெசல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவ் எலமெண்ட்ஸு கம்பெனியன் செல்ஸு ப்ளோயம் பைப்பர் ப்ளோயம் பாருங்கம்மா. இந்த 4 வெசல்ஸில் இந்த டைகாட் ஸ்டெம் என்னென்ன காணப்படுதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளோயம் கன்சிஸ்ட் ஆஃப் சிவ் டியூப்ஸ் கம்பெனியன் செல்ஸ் அண்டு ப்ளோயம் பாருங்கம்மா. ப்ளோயம் ஃபைபர்ஸ் ஆர் ஆப்சன்ட். அப்போ ப்ளோயம் காணப்படுற 4 வெசல்ஸில் ஒரு வெசல்ஸ் மட்டும் இல்லை 1 மட்டும் காணப்படாது. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். அப்போ டைகாட் ஸ்டெம்மில் ப்ளோயம் ஃபைபர் ஆப்ஷன் 4ல் 3 தான் காணப்படும்னு சொல்கிறாங்க. இன் பிரைமரி அதுவும் பார்த்தீங்கன்னா எதுனா பிரைமரி ப்ளோயத்தில் தான் ப்ளோயம் ஆர்கானிக் ஃபுட் மெட்டீரியல் ஃப்ரம் த லீவ்ஸ். அப்போ ப்ளோயம் எதுக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னா ஃபுட் மெட்டீரியலை வந்து ஃப்ரம் த லீவ்ஸ்லேருந்து டு த அதர் பார்ட்ஸு பிளானில் மற்ற பயிர் கடத்த ஒரு அதாவது ஒரு லீஃப் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிச்சுன்னா அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு பிளான் பாடி எல்லா இடங்களுக்கும் கடத்துவது தான் அந்த ப்ளோயத்துடைய ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கேம்பியம் கன்சிஸ்ட் ஆஃப் பிரிக் ஷேப்னு செங்கல் வடிவில் காணப்படும் சொல்கிறாங்க. இது வந்து தின்வால்டு மெரிஸ்டெமெட்டிக் செல்ஸ். அப்போ கேம்பியம் வந்து 1 ஆஃப் த மெரிஸ்டெமெட்டிக் செல்ஸ். மெரிஸ்டெம் அப்படின்னா ஆக்கர் செல்ஸ்னு பேர். பேர். இட் இஸ் த பாருங்க இட் இஸ் 1 to 4 லேயர் திக்னஸ். இதில் வந்து 3-4 லேயர் திக்னஸ் இருக்குன்றாங்க. இந்த செல்ஸ் வந்து கேப்பபிள் ஆஃப் ஃபார்மிங் நியூ செல்ஸ் டூரிங் செகண்டரி க்ரோத். இந்த கேமி எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி க்ரோத்துக்கு பயன்படுது. அப்போ செகண்டரி க்ரோத் உருவாகிறதுக்கு இது காரணமாக இருக்குன்றாங்க. அப்போ கேம்பியம் செகண்டரி க்ரோத். ஓகே. இது 1 மார்க் கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சைலம். இப்போ சைலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைலம் கன்சிஸ்ட் ஆஃப் சைலத்துலேயும் 4 வெசல்ஸ் இருப்பாருங்க. சைலம் ஃபைபர்ஸ் சைலம் பேரங்கைமா அதே மாதிரி சைலம் வெசல்ஸு ட்ரக்கிஸ் இந்த மாதிரி 4 இருக்கும். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்போ சைலம் கன்சிஸ்ட் ஆஃப் சைலம் ஃபைபர் இருக்குது, சைலம் பேரங்கைமா இருக்குது, பேரங்கைமா வெசல்ஸ் இருக்குது அண்டு ட்ரக்கிட்ஸ். வெசல்ஸ் திக் வால்டு அரேஞ்ச் இன் இன்ஃபியூரியஸ். வெசல்ஸ் மட்டும் திக் வாலாக இருக்குன்றாங்க. அது ஃபியூ ரோல் இருக்குன்றாங்க. அதேமாதிரி சைலம் கனெக்ட்ஸ் வாட்டர் மினரல்ஸ் ஃப்ரம் த ரூட்லேருந்து. அப்போ சைலனுடைய வேலை ஒர்க் என்னென்னா வாட்டரை கடத்துவது. அப்போ ரூட்லேருந்து வாட்டரை எடுத்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளானுடைய எல்லா பாடிக்கும் வாட்டர் கடத்துது. இது பிளானுடைய எல்லா பாடிக்கும் உணவை கடத்துது ஃப்ளோயம். ஓகேங்களா. ஃபிஃப்த் ஆர் மிடலா. பித்துக்கு இன்னொரு பேர் மிடலா. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம த லார்ஜ் சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் த ஸ்டெம் இஸ் கால்டு பித். லார்ஜ் சென்ட்ரல் போர்ஷன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெம் இஸ் கால்டு பித். பித்து தான் என்னது மையப்பகுதி. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பேரனோசெல்ஸ். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரனோசெல்லால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பேரனோசெல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பித்து இன்டர்செல்லர் இதில் வந்து காற்று எப்படி கிடையாது சொல்கிறாங்க. பித்து பாருங்கள். இந்த பித்து எக்ஸ்டென்ஸ் பெட்வீன் த வாஸ்குலர் பண்டல்ஸ். பித்து வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. எப்படின்னா இந்த வாஸ்குலர் பண்டல்ஸுக்கு வந்து இங்கே வாங்க. இது ஒரு வாஸ்குலர் பண்டல், இது ஒரு வாஸ்குலர் பண்டல்.
ஓகேங்களா. ரெண்டு கடையில் கேப் இருக்கு பாருங்க. அப்போ இந்த பித்து வந்து இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டலுக்கும் இடையிடையே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அப்படி இடையிடையே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறதுனால அதுக்கு பேர் பித்து ரே அல்லது பிரைமரி மெல்லுலர் ரேன்னு பேர். பித்து ரே எதுன்னு பார்த்தீங்கன்னா, பித்து ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டலுக்கும் கேப்பில் அது பரவி இருக்கிறனால அதுக்கு பேர் பித்து ரே அல்லது மெல்லுலர் ரேன்னு பேர். இது எதுக்கு பயன்படுனா உணவு செய்யறதுக்கு ஃபுட் ஸ்டோரேஜ் பயன்படுத்தி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் டைகாஸ்டம் டயக்ராம். இந்த அவுட்டர் க்ரோத் பாருங்க, இதுதான் மல்டி செல்லார். இது வந்து எல்லா பாருங்க தெரியும். அப்போ தெரியும். இந்த பாருங்க எப்டர்மல் ஹேர் இருக்கா, இது வந்து மல்டி செல்லார் இருக்குது. கியூட்டிக்கல் லேயர் இருக்குது. எப்படி மீன்ஸ் அந்த கீழே வந்து கார்டெக்ஸ்ன்றது சொல்லக்கூடிய 3 ஜோன் இருக்குது. இதுதான் கார்டெக்ஸ். இது வரைக்கும் கார்டெக்ஸ். ஃபஸ்ட்டு ஜோன் வந்து இந்த கோலங்கைமாலான ஹைப்போடெர்மிஸ். அடுத்து குளோரங்கைமா லேயர் அந்த ரெசின்டக்டோட காணப்படுது. அடுத்து பேரங்கைமானால தேர்டு லேயர், இது உணவு செய்து வைக்க. அப்போ எபிடமிஸ் இருக்கக்கூடிய லேயருக்கு அடுத்து கார்டெக்ஸில் 3 லேயர். இந்த கோலங்கைமா சொல்லக்கூடிய ஹைப்போடெர்மிஸ் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்குது. இது ஒளிச்சிற்கு இருக்கக்கூடிய லேயர் செகண்ட் லேயர். 3வது லேயர் உணவு செய்து வைக்க. அதுக்கு அடுத்து ஸ்டார் சீட்ஸ் எண்டோடெர்மிஸ் இருக்குது. அடுத்து வாஸ்குலர் பண்டல். இதுதான் ஒரு வாஸ்குலர் பண்டல். இதில் வந்து இது வந்து ஃப்ளோயம் பாருங்கள், இது கேம்பியம், இது சைலம். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கிளீனிகமாக இருக்கு பாருங்க, கிளீனிமா செல்ஸ், அது பேஜ் மாதிரி காணப்படுறதுனால அதுக்கு பேர் பண்டல் கேக். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்து கேம்பியம், இங்கே ஃப்ளோயத்துக்கும் சைலத்துக்கும் கேம்பியம் இருக்குது. இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தா ஒரு என்ன சொல்லிங்க, இது வந்து ஒரு மெரிஸ்டெமல் டிஷ்யூ செகண்டரி க்ரோத்துக்காக பயன்படக்கூடியது அந்த இது கேம்பியம் சொல்லக்கூடியது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது ஃப்ளோயமும் சைலமும் அதோடைய ஒர்க்கு. ஃப்ளோயம்னா உடவை கடத்த, சைலம்னா நீரை கடத்துவதற்கு. ஓகேங்களா. இதை பாருங்க, இதான் பித்து பகுதி. இந்த பித்து வந்து 2 வாஸ்குலர் பண்டலுக்கு இடையில வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கா. இந்த எக்ஸ்டெண்ட் ஆன இந்த பகுதிக்கு பேர் தான் மெல்லரி ரே, அதெல்லாம் பித்து ரேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பிரைமரி மெல்லரி ரேன்னு சொல்லக்கூடியது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.